தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு தான் நமக்கு பழக்கம். அப்போ இறைவன் என்பவனே தென்னாட்டுக்குரியவனாக கருதப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்திருக்கின்ற பிரதமர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம்லாம் பாடினாங்க, குறிப்பாக திருவாசகம். அதை ஓதுகின்ற பொழுது உட்கார்ந்து கேட்டிருந்த மோடியை நான் பார்த்தேன். அதே ஓதுவார்கள் திருப்புகழ் பாடினாங்க. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓதும் இசையா பாடினாங்க. இதை பாடிட்டு அப்புறம் இளையராஜா அவருடைய திருவாசகம் இதெல்லாம் பாடினார். இளையராஜா திருவாசகத்தை பாடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க டெக்னிக்கு. இந்த நான் கடவுள்னு ஒரு படம் வந்தது, அதில் அகோரிகளை பற்றி காட்டுறதுக்கு பாலா எடுத்த பாட்டு ஒன்று ஒரு நல்ல பாட்டு இருக்குது. என்ன ஓம் சிவோகம் சிவோகம் சொல்லிட்டு அந்த ஓம் சிவோகத்தை முதல்ல போடுறாரு இளையராஜா. ஏன்னா அவர் மோடியை இம்ப்ரெஸ் பண்ணுறாராம். அது சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாட்டு. அதுக்கு தட்ட தொடங்கிய மோடியினுடைய இசை ஞானம், இசை அறிவு இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா திருப்புகழ் வரைக்கும் தொடர்ந்தது. ஓதுவார்கள் இது பண்ணும்போதும் தொடர்ந்தது. மடாதிபதிகள்லாம் ரொம்ப மௌன சாமியார்களாக முன்னாடி அணிவகுத்து அமர வைக்கப்பட்டார்கள். அமர வைக்கப்பட்டவர்கள் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்தாங்க. இல்லை, எனக்கு ஒரு காமெடி என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாசகம் நம்முடைய திருப்புகழ்லாம் பாடும்போது பார்த்திங்கன்னா மோடி அப்படியே ஒரு தாளம் போட்டுட்டு இருந்தார். இது எனக்கு திடீர்னு எப்படி தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாக்கியராஜ் படம் ஒன்று வந்தது, இது நம்ம ஆளுன்னு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் வேற ஒரு ஆள். அவர் ஒரு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணுவார், அந்த அவங்க சோபனா வீட்டில் மந்திரம் ஓதுவாங்க. தான் ஒரு ஐயர்னு காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், ஐயர்கிட்ட காசு கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்துப்பார். உள்ளே போய் உட்காந்துட்டு அவங்க சொல்லும் போதெல்லாம் சுவாகா சுவாகான்னு சொல்லுவார். தப்பு தப்பாக சொல்கிறான்னு பிடிச்சிடுவாங்க. பிடிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் தான் அவர் அதனுடைய நோக்கங்கள்லாம் வெளிப்பட்ட பின்னாடி சோபனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவார், ஏற்றுப்பார். அந்த மாதிரி எப்படி பாக்கியராஜ் தப்பு தப்பாக சுவாகா பண்ணிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி மோடி ரொம்ப காமெடியாக சுவாகா போட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய நோக்கம் சோபனா மாதிரி எப்படியாவது தமிழ்நாட்டை திருடணுன்றதான். நான் சொன்னல குச்சி கட்டு பொண்ணு தூக்க வந்தவர்னு. இந்த நோக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைவேறாதுன்னு அவருக்கு தெரியும்.